Hi guys, welcome to Kena Financials. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 19th October. ஸோ இன்னைக்கு ட்ரேட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் லாஜிக் எப்படி நம்ம பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ 19th டேக்கான டேட்டாவை வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளே மோடில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 18th வந்து நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணியிருக்கலாம், எப்படி 19th பிளான் பண்ணியிருக்கலாம், ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 18th வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ நமக்கு வந்து ரெண்டு லெவல் கிடைக்குது, 40,200 அண்ட் 40,400. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து சப்போஸ் ஃப்ளாட் ஓப்பனிங் பண்ணிட்டு பிரேக் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து லாங் போகிறோம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் ஆகிட்டு கீழே பிரேக் கொடுத்துட்டு மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஷார்ட் போகிறோம். ஸோ இதுதான் நம்ம ஐடியா, பிளான் ஆஃப் ஆக்ஷன். பட் இன்றைக்கி நம்ம ஓப்பனிங் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து மேலே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு ட்ரேட் கிடைக்கல. ஸோ நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து நெக்ஸ்ட் கேண்டில்ஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கன்சால்டேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த கன்சால்டேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,530 ரேஞ்ச் கிட்ட நம்ம வந்து கன்சால்டேட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ நம்ம என்ன பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இவ்வளோ தூரம் போன மார்க்கெட் மறுபடியும் இங்கே வந்துட்டு மறுபடியும் இவ்வளோ தூரம் போயிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி வந்து இந்த லெவல் ஆஃப் ரேஞ்சை வந்து மறுபடியும் மார்க்கெட் தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் கலர் மாற்றி சொல்கிறேன். ஸோ ஆப்வியஸ்லி வந்து இந்த லெவல் ஆஃப் ரேஞ்சை வந்து அப்பர் ரேஞ்சை வந்து மார்க்கெட் தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு வந்து இந்த கன்சால்டேஷன் மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் இது. இந்த அப்பர் ரேஞ்சும் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் வந்து நமக்கு வந்து 40,200. ஸோ இப்படி தான் வந்து நம்ம பிளான் ஆஃப் ஆக்ஷன் பண்ணுறோம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ப்ரைஸ் வந்து மறுபடியும் ரேஞ்சை பிரேக் பண்ணி மறுபடியும் ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ரேஞ்சுக்கான ப்ராப்பர்ட்டி தான் அந்த ப்ரைஸுக்கு இருக்கும். ஸோ அதனால் இந்த அப்பர் ரேஞ்சை உடச்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,200. ஸோ இதுதான் வந்து நம்ம பிளான் ஆஃப் ஆக்ஷன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த பிரேக் அவுட் நடக்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பார்ப்போம் இப்போ பிரேக் அவுட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த கேண்டிலில் வந்து நமக்கு கொஞ்சம் நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. நான் என்ட்ரி எடுத்த கேண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11:15 கிட்ட தான் நான் என்ட்ரி எடுத்தேன். ஸோ என்னோடய என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய என்ட்ரி வந்து இந்த இடத்துல வச்சுட்டு என்னோடய ஸ்டாப் வந்து இந்த ரெட் கேண்டிலுக்கு மேலே 100 பாயிண்ட்ஸ் அண்ட் என்னோடய டார்கெட் வந்து சம்வேர் அரௌண்ட் இந்த க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ கிட்டத்தட்ட வந்து என்னோடய டார்கெட் வந்து 40,300 வந்து என்னோடய டார்கெட். ஸோ அந்த டார்கெட் வரும்போது நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்பைக் ஆச்சு, சரிங்களா. இந்த ஸ்பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் எனக்கு ஹிட் ஆகாத மாதிரி இருக்குது. பட் ஆப்ஷன்ஸில் எனக்கு வந்து இந்த ஸ்பைக்கில் வந்து டார்கெட் ஈஸியாக ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இன்னொரு ஃபேக்டர் ரியலைஸ் பண்ணேன். என்ன ஃபேக்டர் ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒன்ஸ் இந்த ரேஞ்சை பிரேக் ஆகிடுச்சு இல்லையா, இந்த ரேஞ்சை பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் அடுத்து எங்கே போகுது, டைரெக்டாக மார்க்கெட் வந்து நமக்கு வந்து கீழே போகுது. எவ்வளோ தூரம் அப்படின்னா இந்த ரேஞ்சோட லோயர் பாட்டம் டச் பண்ண போகுது. ஸோ இந்த லெவலில் வந்து நான் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு, நான் வெளியே வந்துட்டேன். ஸோ ஃபர்தர் என்னால் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் என்னோட ஐடியா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சோட லோயருக்கு மார்க்கெட் வந்து தொடும்போது நான் வந்து ஒரு பை போவேன், எக்ஸ்பெக்டிங் சம் புல் பேக் இருக்கணும். ஸோ கண்டினியூஸாக நமக்கு வந்து ஒரு 5-6 கேண்டில் வந்து ரெட் கேண்டில்லே விழுந்திருக்கு, சரிங்களா. ஸோ அதனால் நமக்கு வந்து என்ன பாசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே புல் பேக் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். அந்த புல் பேக் எங்கே எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சோட லோயர் சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட் வந்து நமக்கு வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்த ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்த பை என்ட்ரி எங்கே எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பை என்ட்ரி எடுத்தேன். என்னோடய டார்கெட் ரொம்ப சின்னது தான், கிட்டத்தட்ட இது வரைக்கும் தான் என்னால் வைக்க முடிஞ்சிச்சு. என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோயர் ரேஞ்சுக்கு கீழே. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னோடய டார்கெட் வந்து மேலே வந்து ஈஸியாக 127 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக ஹிட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைக்கில் எனக்கு வந்து ஈஸியாக ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் மறுபடியும் வந்து என்னோடய கால் ஆப்ஷனை நான் எக்ஸிட் பண்ணிட்டேன், சரிங்களா. ஸோ இது இண்டெக்ஸில் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதுவே வந்து ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரேட் பண்ண அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7,500 ருபீஸ் தான் நம்ம ட்ரேட் பண்ண அமௌண்ட். என்னோடய ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,875. என்னோடய ஆர்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 270 ருபீஸ்க்கு எடுத்து 330. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 40,600 புட்டை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா 40,600 புட்டை வந்து நான் மேலே சொன்ன எக்ஸாக்ட் டைமிங் 11:15 கிட்ட கேண்டில் நம்ம வந்து எடுத்துகிட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் எப்படி இருந்துச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ என்னோடய என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 270 ருபீஸ். என்னோடய ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கம்மியான ஸ்டாப் லாஸ், ஒரு 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். என்னோடய டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 330. அதாவது நான் கம்ப்ளீட்டாக டார்கெட் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, எக்ஸாக்டாக நான் வைக்கல.
ஸோ ஒரு ரஃப்பில் தான் 330 வச்சேன். ஆக்சுவல் டார்கெட் வந்து எனக்கு எங்கே போயிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஆக்சுவல் டார்கெட் ரேஞ்ச் வந்து இதுதான். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஆக்சுவல் டார்கெட் வந்து 360 இருக்கணும். பட் அந்த ஆர்டரை மாடிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து 330ல் எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்னால் ஃபர்தராக எதுவும் ப்ரொசீட் பண்ண முடியல. ஸோ என்னோடய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:1.3 இந்த லைக் புட் ஆப்ஷனுக்கு. நெக்ஸ்ட் ட்ரேட் என்ன எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,200 CE 290 ருபீஸ்க்கு எடுத்தேன். 345 அதாவது சப்போர்ட் ஜோனில் எடுத்தேன். ஸோ இப்போ அதை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸில் பவுன்ஸ் ஆச்சு. கரெக்டாக 1 மணிக்கு நமக்கு வந்து இண்டெக்ஸில் சப்போர்ட் எடுத்துச்சு. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 290 ருபீஸ்க்கு நம்ம இந்த கேண்டலோட ரெட்டில் எடுத்துகிட்டு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 290 ருபீஸ்க்கு எடுத்துகிட்டு நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 345 கிட்ட தான் வச்சுருந்தேன் டார்கெட். அதாவது 55 பாயிண்ட்ஸ் கிட்ட, ரஃப்லி 55 பாயிண்ட்ஸ் வச்சுருந்தேன். அண்ட் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கேண்டலுக்கு கீழே தான் கொஞ்சம் பஃபர் விட்டு வச்சுருந்தேன். ஸோ ஸ்டாப் லாஸ் மறுபடியும் எனக்கு 50 பாயிண்ட்ஸ் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் ட்ரேட் எடுக்கும்போது எனக்கு மறுபடியும் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:1.07. ஸோ இதுதான் என்னோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஸோ ஓவராலாக இது பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்தோம். ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு வந்து டோட்டலாக 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட், கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம 2,875 ருபீஸ் ஈஸியாக ப்ராஃபிட் பார்த்துட்டோம். ஸோ இப்படி தான் வந்து இண்டெக்ஸில் நம்ம எடுக்கிற என்ட்ரி ஆப்ஷனில் சார்ட்டில் கம்பேர் பண்ணி, ஸோ இப்படி தான் வந்து எக்ஸிட் அண்ட் என்ட்ரி நம்ம பிளான் பண்ணணும். ஸோ அப்படி பிளான் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்து டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து ஈஸியாக கேல்குலேட் பண்ணி நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ட்ரேடிங்க்கான லாஜிக் கைஸ். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் KNR Financials. டேக் கேர். பை கைஸ்.